ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் எதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்? லிஸ்ட்டு, டியூப்பிள் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, இங்கே வந்து இப்போது இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ன்றது என்ன சொல்கிறோம், இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா லைக் அக்சஸிங் எலிமெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே, அக்சஸிங் எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டில் டியூப்பிள்ஸ் அண்டு ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம் யூஸிங் இண்டெக்ஸஸ். ஓகே, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல முன்னாடி. இப்போது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன சொன்னோம், பின்னாடி என்ன நடக்குதுன்றத நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக நம்மகிட்ட இதை மறைச்சிருவாங்க. நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நமக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி தானே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். அந்த அக்சஸ் பண்ணுறது இண்டெக்ஸஸ் வச்சு நீ அக்சஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இன்சைடாக வந்து என்ன நடக்கும், எப்படி கரெக்டாக அந்த மெமரி அட்ரஸ் கண்டுபிடிச்சி எப்படி வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஹைட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் யூஸிங் லிஸ்ட், டியூபிள் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வச்சு பார்த்துடலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் என்ன சொல்லுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் கமா செப்பரேட்டட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 10, 20, 30, 40. கரெக்டாக இதுதான். ஓகே, இப்போது நான் வந்து அக்சஸ் பண்ணணும். இப்போ ஒரு எலிமெண்ட்டையும் நான் வந்து அக்சஸ் பண்ணணும். ஓகே, எனக்கு அதுக்கு 2 வேஸ் இருக்குது. ஓகே, 2 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா டீஸ்ட்ரக்சரிங் கான்செப்ட். இப்போ இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 1, 2, 3, 4 எலிமெண்ட்ஸ் இருக்கா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், A, B, C, D ஈக்குவல் டு இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம LST ஈக்குவல் டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, LST கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ ஏயோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20, சியோட வேல்யூ 30, டியோட வேல்யூ 40. ஓகே, இது வந்து அரே டீஸ்ட்ரக்சரிங் ஆர் லிஸ்ட் டீஸ்ட்ரக்சரிங் இது. ஓகே, இப்போது செகண்ட் டைப் இருக்குல்ல, செகண்ட் டைப் தான் வந்து இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனோட அப்ளிகேஷன் அதுதான். இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸோ LST ஆஃப் 0. ஸோ LST ஆஃப் 0 இஸ் 10. ஓகே, LST ஆஃப் 1னா வந்து 20, LST ஆஃப் 2னா வந்து 30. ஓகே, LST ஆஃப் 3னா வந்து 40. ஓகே, இப்போ LST ஆஃப் 0ன்னு போட்டால் உனக்கு 10ன்னு உனக்கு அவுட்புட் வருது. ஆனால் அது வந்து எப்படி வருது? ஓகே, அது வந்து ஹைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதோட சும்மா ஒரு ஹை லெவல் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போது இந்த அரே வந்து இப்படி இருக்குது, 30, 40. இப்போ நம்ம விஷுவல் ரெப்ரஸன்டேஷனுக்காக தான் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லைனா இது எப்படி ஸ்டோர் ஆகும்? இப்போ அரேயில் லிஸ்ட் எதுவாக எடுத்துக்கினாலும் அது வந்து கான்டிஜியஸ் ஸ்பேஸ் தான் அது வந்து எடுத்துக்கும். கரெக்டாக? அப்போது இது வந்து மெமரின்னு வச்சுக்கோங்க. மெமரி எல்லாத்தையுமே வந்து பார்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, இப்போது 10 வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். 20, 30, 40 இவ்வளோ வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகே, இப்போது LST ஈக்குவல் டு நான் இந்த அரே கொடுக்குறேன்னா இப்போது இந்த மெமரி வந்து எல்லாத்துக்கும் ஒரு அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது 1000, இது வந்து 1000 இன்டீஜர் தானே. ஸோ இன்டீஜர் சைஸ் நம்ம 2னே வச்சுக்கலாம் இங்கே. ஓகே, ஸோ 1002. ஓகே, இங்கே வந்து 1004. ஓகே, இது 1006. ஓகே, அப்போது இந்த LSTயில் வந்து இந்த 1000 வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகே, இப்போது LSTன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, இதில் வந்து இப்போ 1000 ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த LST ஆஃப் 0னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1000 ப்ளஸ் இன்டீஜரோட சைஸ் என்ன, இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், இப்போது இன்டீஜரோட சைஸ் வந்து 2ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ அப்போது இன்டீஜரோட சைஸ், ஓகே, சைஸ் இன்ட்டு அந்த 0 வேல்யூ. ஓகே, அப்போது இது எப்படியா இருக்கும், 1000 ப்ளஸ் 2 இன்ட்டு 0. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்,
1000 தான் வரும். அப்போ இதுதான் வந்து LST ஆஃப் 0. ஓகே. LST ஆஃப் 0 வந்து இந்த 1000th பிளேஸ்ல இருக்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்றது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்து 10 வந்துடும். ஓகே. இப்போ சொன்னது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும்னு டக்குன்னு இன்டிஜர் சைஸ்ன்னு சொன்னேன். அரே எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே. அது வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நம்ம மெமரி இருக்குல்ல, இந்த மெமரினா என்ன, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரேம்னே வச்சுக்கோங்க. ஓகே. இப்போது இந்த ரேம் இருக்குல்ல, ரேம்குள்ளே வந்து நிறைய சிப்பாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ நம்ம புரியறதுக்காக நான் அந்த மெமரியை வந்து நான் ஒரு பாக்ஸ் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகே. நான் வந்து பாக்ஸ் மாதிரி எடுத்துட்டேன். இது வந்து ஒரு பெரிய சிப்பு அப்படின்னே வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு ஃபுல் சைஸ் சிப்புன்னே வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நான் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே. நம்ம எக்ஸாம்பிள் படி 10, 20, 30 அண்ட் 40. ஓகே. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இன்டீஜர்ஸ். கரெக்டாக? ஓகே. இதெல்லாம் வந்து இன்டீஜர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்படியே இப்போ வந்து அந்த 10 நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ இடம் விடுறேன். ஓகே. இல்லை இவ்வளோ வேணாம், ரொம்ப பெருசாக இருக்குது, நான் வந்து இவ்வளோ தான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால கொடுக்க முடியாது, நம்மளால பண்ண முடியாது. ஓகே. அதுக்குன்னு ஒரு சில ஃபார்மேஷன் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ப்ரீபில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அந்த சைஸ் இருக்குல்ல, இப்போ இந்த இன்டீஜருக்கான சைஸ் இருக்குது. ஓகே. இந்த இன்டீஜர் வேரியபிள் வந்தாலே இவ்வளோ தான் ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அது வந்து இன்சைடாக நடக்கும், நமக்கு கொடுக்கணும் அவசியம் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கணும் இல்லை, அது ப்ரோக்ராம்குள்ளேயே நடக்கும் அது. ஓகே. இப்போ இன்டீஜருக்கு நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இன்டீஜர் சைஸ் இருக்குல்ல, இந்த இன்டீஜர் சைஸ் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகே. இல்லை ஒரு கம்பைலருக்கு ஏற்ற மாதிரியுமே மாறும். ஓகே. ஒரு சில கம்பைலரில் வந்து இன்டீஜர் சைஸ் வந்து 2ன்னு அலோகேட் பண்ணும். அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் ஓஎஸ்க்கு, நீங்கள் 2 மட்டும் அலோகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில இது வந்து 4ன்னு சொல்லி கொடுக்கும். ஓகே. ஓகே. இப்போது நான் இந்த 10 நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே. இந்த 10 நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே. இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் எந்த ஒரு மெமரி வந்து நம்ம மெமரியில் டேட்டா ஸ்டோர் பண்ணாலுமே மெமரி அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஓகே. ஏன்னா நான் அதை கண்டுபிடிக்கணும்ல எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அட்ரஸ் இருந்தால் தானே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால தான். ஓகே. அந்த அட்ரஸ்ன்றது ஒரு பெரிய வேல்யூவாக இருக்கும், ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ மாதிரி இருக்கும். ஓகே. நம்ம அப்படியே எடுத்துக்கணும். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சிம்பிள் நம்பர் எடுத்துக்கிறேன் 1000 சொல்லிட்டு. ஓகே. 1000 சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் இந்த 20 நான் வந்து போடணும். நான் அதை கரெக்டாக எங்கே போடணும்? இப்போது இது வந்து 1000th பிளேஸில் இருக்குது. சைஸ் ஆக்குபைடு வந்து 2. அப்போது நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? 1000 + 2 1002. கரெக்டாக? நான் இந்த 20 வைக்கிறேன். இந்த 20 வச்சோடனே இப்போ இதோட சைஸ் என்னாச்சு? 2 ஆச்சு. அப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் என்னது? 1004. கரெக்டாக? இங்கே வந்து நான் 30 ஸ்டோர் பண்ணுறேன். திருப்பி அதே தான். இங்கே 2னா நெக்ஸ்ட் 1006. இங்கே நான் 14 ஸ்டோர் பண்ணுறேன். இது சைஸ் வந்து 2. ஸோ இதெல்லாம் வந்து மற்ற வேல்யூஸ்க்கு நம்ம ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? இதை தான் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்போது LST ஆஃப் 0. ஓகே. இப்படி போட்டாலே நமக்கு 10 வருது. இந்த இன்டீரியர் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குல்ல, இந்த இன்டீரியர் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாத்தையுமே நமக்கு ஹைட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அது வந்து இன்டர்னலாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட் கான்செப்ட் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனுக்குள்ளே வருது. ஓகே.